நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. புதுச்சேரி எல்லையில் உள்ள கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டையில் வாகனங்களை நிறுத்தி மேற்கொள்ளப்படும் சோதனையில் சிக்கிய மதுபானங்களை கீழே ஊற்றி போலீசார் அழைத்து வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், எவ்வளவு மதுபாட்டில்கள் கைப்பற்றப்பட்டது, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, முழுமையான விவரங்களை வழங்கலாம். நாளை பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில கடலூர் மாவட்டம் அருகில் புதுவை மாநிலம் இருக்கு. இந்த புதுவை மாநிலத்திலிருந்து கடலூர் மாவட்டத்திற்கு மது கடத்தல் கடத்தப்படுவதாக இந்த தீபாவளி நாட்கள்ல கடத்துவதாக தகவல் வரும். அந்த தகவலின் அடிப்படையில மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில ஆல்பேட்டை வாகன தணிக்கை மையத்துல இன்று காவலர்கள் சோதனை ஈடுபட்டாங்க. அப்போது கார், இருசக்கர வாகனம், பேருந்து உள்ளிட்ட அனைத்து வகையான வாகனங்கள்ல காவலர் சோதனை செய்தல அதுல கொண்டு வரப்பட்ட மதுக்களை கீழே அவர் அதை கீழே ஊற்றி அழிக்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டுமா வெளி மாவட்டத்திற்கு கடலூர் வழியாக வெளி மாவட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா தொலை தூரத்தில் செல்லக்கூடிய பேருந்துகளையும் நிறுத்தி அந்த சோதனை ஈடுபடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கொண்டு வருபவர்கள் அந்த மேல அந்த பொருட்கள் வைக்கும் இடத்துல வச்சிடறாங்க. போலீசார் சோதனை செய்து எடுக்கும்போது எங்களுக்கு யார் நிறுத்துதுன்னே தெரியலன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. அதையும் கொண்டு கீழே ஊட்டி அழிக்கக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம சாராயம், உயர் ரக மதுபானங்களை காவலர்கள் அந்த பகுதியிலே கீழே கொட்டி அழிக்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. கௌதமி, இது போல மாவட்டத்துல 10 இடங்கள்ல சோதனை மையமானது அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். கள தகவல்களுக்கு நன்றி பாரிவள்ளல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.